வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டைலில் மேக்ரோனி ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இந்த மேக்ரோனி வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சிக்கன் மேக்ரோனி ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மேக்ரோனிஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து எல்லாமே லிங்க்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மேக்ரோனி வேக வச்சு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இருக்கிறதுக்கு ஜலட பாத்திரத்தில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை யூஸ் பண்ண போகிறேன். குடமிளகா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். பட்டாணி, கார்னு, தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா சென்டரில் கீரி போட்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கறி பவுடர் யூஸ் பண்ணுறேன், சக்தி மசாலா கறி பவுடர். கடுகு, சீரகம், வற்றல் மிளகா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி யூஸ் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹெவியான குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகும் சீரகமும் சேர்த்து பொரிய விட போகிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு அடங்கணும், அது வரைக்கும் நல்லா பொரிய விட போகிறேன். கடுகு பொரிஞ்சு அடங்கந்தோம் அதில் வந்து வற்றல் மிளகா சேர்த்து அதுவும் கொஞ்சம் பொரிய விட போகிறேன். இப்போ வற்றல் மிளகா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதில் வந்து தக்காளி, வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி, வெங்காயம் வாடி வரணும், அது வரைக்கும் வதக்க போகிறேன். இதுலேயே வந்து இஞ்சி பூண்டும் சேர்த்து ஒரே மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் வதக்கணும்னா அந்த பச்சை வாடெல்லாம் போய் நல்லா வதங்கி அந்த வெங்காயம் தக்காளி சுருங்கி வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய் சேர்த்துக்கினேன். பச்சை மிளகாய் சேர்த்து இன்னொரு முறை நல்லா வதக்கிடுங்க. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் மொத்தத்தையும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த காய்கறி வேக வைக்கணும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். கலந்து எல்லாத்தையும் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸில் இந்த காய்கறி வெந்திருக்கு. இதில் கறி பவுடர் சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கறி பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் 1 நிமிஷம் நல்லா வேக வச்சேன். இந்த மசாலா பேஸ் ரெடி ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம மேக்ரோனி சேர்க்க வேண்டியது தான். இது மேக்ரோனி சேர்த்துருக்கேன். மேக்ரோனியை பரவலாக தட்டில் வச்சேன், ஏன்னாக்கா அது வந்து சூடாக இருந்தது. ஃபர்தர் நான் ரொம்ப வேகக்கூடாதுன்னு சொல்லி பரவலாக தட்டில் வச்சேன். இப்போ மேக்ரோனி சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் ஆகிறதுக்கு இந்த மேக்ரோனியை விட போகிறேன். இந்த மேக்ரோனியில் சீஸ் எல்லாம் ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல, க்ரீம் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லாயிருக்கும், லைட்டாக இருக்கும். இப்போ மேக்ரோனி வந்து ஹீட் ஆனதும் இது வந்து நான் சுட சுட பரிமாற போகிறேன். இது ஹீட் ஆகிருக்கு, நான் வந்து பரிமாறிட்டேன். ரொம்பவே அருமையாக வந்தது. மேக்ரோனி எவ்வளோ உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள்.
இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். The same recipe is also posted in YouTube English. YouTube English ஓட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த மேக்ரோனியை நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.